சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 100 நாள் வேலை திட்ட நிலுவைத் தொகையான ரூபாய் 4034 கோடியை விடுவிக்காததால் 91 லட்சம் தொழிலாளர்கள் பாதிப்பு. ஒன்றிய அரசுக்கு விவசாய சங்கம் கண்டனம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 100 நாள் வேலை திட்ட நிலுவைத் தொகை ரூபாய் 4034 கோடியை ஒன்றிய அரசு விடுவிக்காததால் 91 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாநில குழு கூட்டம் நேற்று மதுரையில் நடந்தது. இதில் பங்கேற்ற அகில இந்திய தலைவர் பி. வெங்கட் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, அனைத்து மாநிலங்களையும் உள்ளடக்கியதுதான் ஒன்றிய அரசு என்பதை பாஜகவால் ஏற்பதற்கு மனமில்லை. சமூக நலத்திட்டங்களுக்கான நிதியை பெருமளவு வெட்டி சுருக்கிவிட்டனர். 100 நாள் வேலை திட்டத்திற்கு முதலில் 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. நடப்பு நிதியாண்டில் ரூபாய் 86,000 கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிதி போதுமானதல்ல. இதை ரூபாய் 2.50 லட்சம் கோடியாக அதிகரிக்க வேண்டும். 100 நாள் வேலை என்பது விவசாய தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் சார்ந்தது. தமிழ்நாட்டில் 100 நாள் வேலைக்கான கூலியை உயர்த்தி வழங்க வேண்டும். 100 நாள் வேலை திட்ட நிதி நிலுவைத் தொகையான ரூபாய் 4034 கோடியை வழங்குவதில் ஒன்றிய அரசு தாமதம் செய்கிறது. 4.5 மாதங்களுக்கும் மேலான இந்த தாமதத்தால் 91 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதை உடனடியாக விடுவிக்க வேண்டும். இந்தியாவில் 30% நிலங்கள் 5 கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் குவிந்துள்ளது. எஞ்சியுள்ள 70% நிலங்கள் தொழிற்சாலைகளாக, வணிக வளாகங்களாக, குடியிருப்புகளாக மாறி வருகின்றன. தமிழ்நாடு அரசு மனு தர்மம், இந்துத்துவா, கவர்னரின் RSS நடவடிக்கைகளை எதிர்ப்பதில் தீவிரமாக உள்ளது. இந்த நடவடிக்கை பாராட்டக்குரியது. விவசாய தொழிலாளர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியமாக ரூபாய் 6,500 வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மே 20 நடைபெறும் அகில இந்திய வேலைநிறுத்தத்தில் பங்கேற்போம். இவ்வாறு கூறினர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.